ஹை வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பூமி கிட்ட சாரதா சொல்கிறாங்க, என்னைய ஊரில் எல்லாருமே புருஷன் இறந்ததுக்கப்புறம் இப்படி மங்களகரமாக இருக்கியே, உனக்கு புருஷன் செத்த கவலை கொஞ்சம் கூட இல்லை, உனக்கு உன் புருஷன் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. பூமி, இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணும்னா எல்லாருக்கிட்டையும் கிருஷ்ணா வந்து உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிற உண்மையை நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கிட்ட சாரதா சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, இப்போ கிருஷ்ணா மாமா மட்டும் உயிரோட இருக்காரு அப்படிங்கிற விஷயம் அபூர்வாக்கும் அந்த சூர்யாவுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா மாமாவை கொல்றதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதுக்காக தான் நான் இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்றேன். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. நம்ம மாமா உயிரை காப்பாற்றணும்னா நம்மளுக்கு இதை தவிர வேற வழி இல்லை. அந்த அபூர்வா தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஆதாரத்தையும் கோர்ட்ல சப்மிட் பண்ற வரைக்கும் நம்ம மாமா உயிரோட இருக்கிற விஷயத்த மறைச்சுதான் ஆகணும். அதுக்குள்ள நம்ம அவசரப்பட்டு எல்லார்கிட்டையும் சொன்னானா அப்புறம் மாமாவை நம்மளால காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு சாரதா சொல்றாங்க, சரி பூமி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இந்த உண்மையை நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிடுறாங்க. இந்த சைடா அபூர்வா வந்து கேபியோட அம்மா கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, உன் மருமக சாரதா அங்கே பார்த்தா புருஷன் இறந்ததுக்கும் கொஞ்சம் கூட இல்லாமல் ஜாலியாக பூவும் போட்டும் வச்சு சுற்றிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா பயங்கரமாக டென்ஷன் படுத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு கேபியோட அம்மா ஒரு முடிவு பண்ணுவாங்க, நீ சாரதாவை என்ன நினைச்சிட்டு இருக்க, அவ கேபிக்காக தன்னோட வாழ்க்கையவே விட்டு கொடுத்தவ, கண்டிப்பா கேபி மேல அவளுக்கு பாசம் இல்லாமலாம் இல்லை, அவ ஒரு விஷயம் செய்யறானா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேபியோட அம்மா சொல்றாங்க. அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, ஆமா ஆமா, நல்ல காரணத்தை நீங்க கண்டுபிடிச்சிங்க, ஊர்ல போய் பாருங்க, அங்க சாரதாவை பத்தி எவ்வளவு பேர் எவ்வளவு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. மீரா பாருங்க, கிருஷ்ணா இருந்ததுக்கு தாங்க முடியாம வெள்ளப்பொடிவை கட்டிட்டு சாப்பாடு கூட சாப்பிடாம கேபி போட்டோ முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. ஆனா அங்க சாரதா அப்படியா இருக்கா, ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம அபூர்வா பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கேபி அம்மா ஒரு முடிவு பண்ணி சாரதாவோட வீட்டுக்கு போறாங்க. இந்த சைடு மீராவோட கோலத்தை பார்த்துட்டு சந்திராக்கு மனசே தாங்க மாட்டேங்குது. மீராவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட போறாங்க. அப்பதான் மீரா சொல்றாங்க, இனிமேட்டு எனக்கு என்னென்ன வாழ்க்கை இருக்கு, என்னோட புருஷனே போயிட்டாரு, இதுக்கப்புறம் எதுக்காக இந்த சாப்பாடெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகிட்ட ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு கேபியோட அம்மா வீட்டுக்கு போக அப்போ சாரதா கேபியோட அம்மாவுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ கேபியோட அம்மா சொல்றாங்க, சாரதா, உனக்கு கிருஷ்ணா இறந்ததுக்கும் கொஞ்சம் கூட இல்லையா, அவன் இறந்ததுக்கு அப்புறம் நீ இப்படியெல்லாம் இருக்கலாமாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாரதா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, நான் ஒண்ணு மட்டும் நல்லா சொல்லிக்கிறேன், அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு நீங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா என்னோட ஆள் மனசுக்குள்ள அவர் இன்னும் இருக்கிறதா தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் இந்த பொட்டை நான் எடுக்காம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாரதா கேபியோட அம்மா கிட்ட சொல்ல, இதை கேட்டு கேபியோட அம்மா சொல்றாங்க, வேணா சாரதா, நீ இப்படி இருக்காத, நீ இப்படி இருக்கிறனால ஊர்ல எல்லாரும் உன்னை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த அபூர்வா உன்னை பத்தி என்னென்னலாம் சொல்றா தெரியுமா, நீ கேபி இறந்ததுக்கு அப்புறம் பொட்டு வச்சு சுத்திட்டு இருக்கனால கேபி உன்னோட புருஷன் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி உன்னைய ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுறாமா, இதெல்லாம் கேட்க என்னால முடியவே இல்லை, அதனால நான் ஒரு காரியம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபியோட அம்மா சாரதா கிட்ட சொல்றாங்க. அப்பதான் சாரதா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, நீங்க என்ன பண்ணாலும் சரி நான் என் தலையில இருக்கிற பொட்டனை எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப கேபி அம்மா சொல்றாங்க, என்னை மன்னிச்சிரு சாரதா, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல, என்னோட மருமகை இப்படி கெட்ட பேரை வாங்கிட்டு நிக்கிறது என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேபி அம்மா எல்லாரையுமே கூப்பிட்டு சாரதாக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சாரதா இதெல்லாம் பார்த்து சொல்றாங்க, இதெல்லாம் அநியாயம், அக்கிரமோ, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, என்னோட விருப்பம் இல்லாம நீங்க இதை செய்யவே கூடாது, என் புருஷன் சாகலை, என் மனசுல இன்னும் உயிரோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அவரோட ஆசைப்படி நான் பொட்டோட தான் நான் இருக்க போறேன், என்னை யாரும் இப்படி ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி சம்பிரதாயத்தை பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பயங்கரமா அழுகுறாங்க. ஆனா யாருமே சாரதாவோட பேச்சை கேட்குற மாதிரி தெரியல. புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா முகத்துல மஞ்சள் எல்லாம் பூசி ரொம்ப பயங்கரமா வலையிலெல்லாம் உடைக்க வராங்க. அப்போ பூரி எவ்வளவோ சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, இது அண்ணாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ககனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஓடி வராங்க. எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு குரல் கொடுக்குறாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா நம்ம ககன் அங்க நிக்கிறாங்க. ககன் வந்து கேபியோட அம்மாவை பயங்கரமா திட்டுறாங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என் அம்மாவை எதுக்காக இப்படி போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அவரு எப்ப சின்ன சின்ன பிள்ளைங்களோட எங்க அம்மாவை வீட்டை விட்டு துரத்தினாரோ அப்பவே அவரு செத்து போயிட்டாரு, அப்பல இருந்து இப்போ வரைக்கும் எங்க அம்மா சுமங்கலியா வாழ்ந்துதான் எங்க எல்லாத்தையுமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்படிப்பட்டவங்களோட பூவையும் போட்டையும் எடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கேபி அம்மா சொல்றாங்க, இங்க பாரு ககன், உன்னோட கோபத்துல நியாயம் இருக்கு, ஆனா என்ன பண்றது, உன் அப்பா இறந்துட்டாரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா பொட்டெல்லாம் வச்சுட்டு இருக்க கூடாதுப்பா, ஊர் மக்கள் எல்லாரும்
எல்லாருமே ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம ககன் வந்து செம்மையாக பதிலடி கொடுக்குறாங்க. ஏன்னா ஊரில் எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்களா, எங்கள் அம்மாவை விட்டுட்டு எங்கள் அப்பாவுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, அப்போ மட்டும் எல்லாரும் பார்த்துட்டு சும்மா தானே இருந்தீங்க, அதெல்லாம் என்ன சொல்கிறது, எங்கள் அம்மாவை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க சாகிற வரைக்கும் இப்படி தான் சுமங்கலியாக தான் இருப்பாங்க, இவங்களுக்கு எந்த ஒரு சம்பிரதாயத்தையும் பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து சொல்ல, உடனே சாரதா ஓடி போயிட்டு ககனை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. அம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த போட்டோட தான் இருப்பீங்க, இதுக்கப்புறம் யாராவது எங்கள் அம்மா மேலே கையை வச்சிங்க அவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு அவர் எங்களெல்லாம் விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணாரோ அன்னைக்கே அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் அவர் செத்தா என்ன உயிரோட இருந்தானே அப்படிங்கிற மாதிரி ககன் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பூரி கிட்ட சொல்கிறாங்க, பூரி அந்த மெட்டியை எடுத்து அம்மா காலில் மறுபடியும் போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே பூரியும் அந்த மெட்டியை எடுத்துகிட்டு வந்து சாரதா காலில் போட்டு விடுறாங்க. என்னடா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதே, நம்ம பூமி எங்கே போயிருப்பாங்கன்னு கேட்டால் நம்ம பூமி அந்த சூர்யாவை தான் பார்க்க போயிருக்காங்க. சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் மாமா தற்கொலை தான் பண்ணி இறந்து போனாரு சொல்லிட்டு, ஆனால் தற்கொலை பண்ணவர் நெஞ்சில் எப்படி துப்பாக்கி கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சூர்யா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் வேணால் அநியாயம் பண்ணவங்களை காப்பாற்றலாம் நினைக்கலாம், ஆனால் என் அம்மாவையும் மாமாவையும் கொண்டவங்களை கண்டிப்பாக நான் சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, நீ என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் சட்டத்தை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, என்ன சார் சட்டம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் சட்டத்தில் குற்றவாளிகளெல்லாம் தப்பிக்க விட்டுட்டு நிரபராதிகளெல்லாம் நீங்கள் தண்டிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் விட்டாலும் சரி நான் விட மாட்டேன், கண்டிப்பாக எங்கள் அம்மா மாமாவுக்கு நான் நியாயம் வாங்கி தரதான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு சூர்யா பயங்கரமாக டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமி ஒரு வார்த்தை சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் சட்டத்தை விட என்னோட இரத்த பந்தம் தான் பெருசுன்றதை நான் நிரூபித்து காட்டுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சூர்யா கேட்குறாங்க, சரி பூமி, உனக்கு எப்படி கேபியோட நெஞ்சில் குண்டு பாஞ்சிருக்குன்னு தெரியும், அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம பூமிக்கு ஃபோன் கால் வருது. அப்போ தான் பூரி பூமி கிட்ட பேசுகிறாங்க, பூமி நீ எங்கே இருக்க, இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் போய்கிட்டு இருக்கு தெரியுமா, இங்கே அம்மாவுக்கு அப்பா இறந்ததுக்கப்புறம் என்ன சம்பிரதாயம் செய்வாங்களோ அந்த சம்பிரதாயம் செய்கிறதுக்காக அப்பாவோட அம்மா இங்கே வந்திருக்காங்க, இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நல்ல வேலையா அண்ணன் கடைசி நேரத்தில் வந்து அம்மாவை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பூரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே பூமி சொல்கிறாங்க, சரி பூரி நான் வரேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, சார் நம்ம கோர்ட்டில் பார்ப்போம், கண்டிப்பாக எங்கள் மாமா நிரபராதி தான், இந்த குற்றங்கள்லாம் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன், தயவு செஞ்சு தப்பு செஞ்சவங்களுக்கு துணை போகாதீங்க, அப்புறம் உங்கள் சட்டமே உங்களை தண்டிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பூமி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து வீட்டுக்கு வந்ததுமே சாரதாவை பார்த்து பயங்கரமாக அழுகுறாங்க. சாரதா பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி பாத்தியா என்னென்னலாம் நடக்குதுன்னு, அத்தை வீட்டுக்கு வந்து எனக்கு என்ன சம்பிரதாயம் பண்ணுறாங்கன்னு பாரு, என் புருஷன் உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி பூவையும் போட்டு என்னால் எடுக்க முடியும், இதெல்லாம் கொஞ்சம் கூட அநியாயமாக தெரியலையா யாருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் கோபப்படுறது நியாயம்தான், ஆனால் பாட்டிக்கு என்ன தெரியும் சொல்லுங்க, கேபி மாமா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க நம்பி தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவர் மட்டும் உயிரோடு இருக்காரு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சா கண்டிப்பாக பாட்டி இந்த மாதிரி தப்பை செஞ்சுருக்க மாட்டாங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சாரதா சொல்கிறாங்க, சீக்கிரமாக நம்ம எல்லாத்தையுமே நிரூபிக்கணும் பூமி, நான் எவ்வளோ நாள் தான் இவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பூமி சொல்கிறாங்க, நல்ல வேலை அத்தை, ககன் வந்து உங்களை காப்பாற்றிட்டார்ல அதுவே போதும், மாமா நல்லா இருக்காரு, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி பூமி சாரதாக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.